இன்றைக்கி நாயகன் வந்தோம், அதாவது ரீரிலீஸு. மாமாவை மிஸ் பண்ணோம். ஆனால் கமலா சினிமாஸ் பெரிய நன்றி. முதல் டிக்கெட் எங்களுக்கு மாமாவுக்காக எடுத்து வச்சதாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்லைட் போட்டது, வி மிஸ் யூ ரோபோ சார் அப்படின்னு போட்டது. தென் இந்த செலிப்ரேஷனில் அவர் இல்லை, அவர் இருந்தார்னா இதோட படமாக நாயகன் படமாக சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தமை தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அப்பா இல்லாதது தான். அவர் இருந்திருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. மணிரத்னமும் நிறைய ஒர்க் வாங்கியிருக்காங்க. பட் மணிரத்னம் உட்கார்ந்து கமல்ஹாசனுக்கு எல்லாம் ஆக்டிங் சொல்லி கொடுக்க முடியாது. ஆஃபீஸ் நீ போக முடியல, ஏன்னா உடல்நிலை சரியில்லை. ஆனால் இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்புக்கு போகலாம் பார்த்தேன். ஏன்னா தலைவர் படத்தை பார்த்தாலே அந்த உடம்புல எனக்கு சரியாயிரும் சொல்லி ஆடாள்பட்ட ஆண்டவர் எங்கள் நாயகன் கும்தலகடி கும்மாவா ஆண்டவர் சும்மாவா. இன்றைக்கி நாயகன் வந்தோம், அதாவது ரீரிலீஸு. மாமாவை மிஸ் பண்ணோம். ஆனால் கமலா சினிமாஸ் பெரிய நன்றி. முதல் டிக்கெட் எங்களுக்கு மாமாவுக்காக எடுத்து வச்சதாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்லைட் போட்டது, வி மிஸ் யூ ரோபோ சார் அப்படின்னு போட்டது. தென் இந்த செலிப்ரேஷனில் அவர் இல்லை, அவர் இருந்தார்னா இதோட அலப்பறையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். படமாக நாயகன் படமாக சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தமை தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அப்பா இல்லாதது தான். அவர் இருந்திருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ முதல் படம் அவர் இல்லாமல் நான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு விஷ்ணு ப்ரோ. எப்பயுமே பெரிய ஒரு என்ன சொல்றது பில்லராக இருப்பாங்க கணேசனுக்கும் ஐயாவும் சரி. இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க விஷ்ணு ப்ரோ நாங்கள் எல்லாமே பெரிய பில்லராக இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அவர் நிற்கிறாரு. ஏன்னா முதல் டிக்கெட் எப்பயுமே அப்பா தான் வாங்குவார். இன்றைக்கும் அது மாறாமல் மறக்காமல் முதல் டிக்கெட் அப்பாவுக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ் அண்ட் கணேசன்கா இருக்கட்டும், விஷ்ணு ப்ரோவா இருக்கட்டும். அண்ட் மாமா சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடெல்லாம் போடுவோம். மற்றவங்களுக்காக அப்பா ஸ்லைடு போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்காக விஷ்ணு ப்ரோ டீம் வந்து எடிட் பண்ணி ஸ்லைடெல்லாம் போட்டிருக்காங்க. பட் முதல் முறையாக அவருக்காக போடுறாங்கன்றப்போ ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அப்பா இருந்து எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே டு த கமலா சினிமாஸ் அண்ட் விஷ்ணு ப்ரோ இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரோட விசில் சத்தம் ஆரவாரம் கேட்டுகிட்டே இருக்குமாம்மா, அப்பாவோட மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவரோட விசில் சத்தம் அவரோட ஆரவாரம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பாது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது. பட் அவர் மேலே சாமிக்கிட்ட இருந்து எங்களை கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை பெருசாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ எனக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த படையில நீங்கள் ஃப்ரண்ட்ல உட்காந்து பார்த்தா என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நிறைய தியேட்டரில் ஸ்க்ரீன் சரியில்லை. 40 இல்லை, எனக்கு கமல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா பெர்ஃபார்ம் பண்றது பார்த்தேன். நீங்க பார்த்தா கமல் நிறைய படத்துல டைலாக் பேசவே மாட்டாரு. நீங்க ஃபுல்லு படம் எவ்வளவு டைலாக் பேசுறேன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் கூட இருக்கு. ஆனா படத்துல ஒரு 70% வர்றாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. மணிரத்னமும் நிறைய ஒர்க் வாங்கியிருக்காங்க. பட் மணிரத்னம் உட்கார்ந்து கமல்ஹாசனுக்கு எல்லாம் ஆக்டிங் சொல்லி கொடுக்க முடியாது. இது ஒரு ஆக்டர் அவரே புரிஞ்சுக்கிட்டு பண்ற விஷயங்கள். அது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கமல். ஸோ அது மணிரத்னம் டேஸ்ட்க்கு ரொம்ப சூட் ஆயிருக்கு. நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்க. மணிரத்னம் வந்து இந்த படம் வந்து காட்ஃபாதருடைய ரெஃபரன்ஸ் அந்த படத்தை பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு? இது கொஞ்சம் கஷ்டம் சொல்றது. ஏன்டா இப்போ காட்ஃபாதர் எல்லாம் நான் அங்கே பார்த்து 25-30 இயர்ஸ் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு 5000 படம் பார்த்துருப்பேன். சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. பட் ஆக்சுவலி 2 ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆல் பச்சினோ, அப்போ இன்னொரு ஆக்டர் பேர் மறந்துட்டேன். இன்னொரு ஆக்டருக்கு இங்க ஒரு மோல் இருக்கும், 2 பேரும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க காட்ஃபாதர் எடுத்தேன்னு டைரக்டா சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்றாரு, நிறைய பேர் என்ன பண்றாரு, ரீமேக் பண்ணும்போது
என்ன சொல்லிக்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி கதை எங்கேயோ ஒரு இந்தியால கிடைக்குது, அந்த மாதிரி கதை கிடைக்குது. அதனால என்ன சொல்றாரு, இது பாம்பேல இருந்த வேலு நாயகர் கதை அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. பட் இது எல்லாரும் சொல்றது இது காட்ஃபாதர் இன்ஸ்பயர்ட் படம் தான், எல்லாரும் சொல்றது அதுதான். பட் பாம்பேல கூட இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, அவங்க ஸ்டோரி பேஸ் பண்ணி பண்றேன்னு சொல்றாரு. அண்ட் மர்லின் பிராண்டோ ஒரு சீன் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஒரு சின்ன குழந்தையோட ரவுண்ட் அடிச்சு அது அழகா ஒரு 20 செகண்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த சீன் இப்போ நல்லா இருக்கு. இளையராஜா சூப்பர். அப்ப நிறைய இதுல பார்த்தா இளையராஜா நிறைய இடத்துல மியூசிக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா இருக்கு படம். பட் அந்த சைலண்டா இருக்குது படம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நிறைய பேர் பார்த்தா நம்ம கமர்ஷியல் படத்துல பார்த்தா 3 hours மியூசிக் அடிச்சுட்டே இருப்பாங்க, டைலாக் பேசிட்டு இருந்தா கூட மியூசிக் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுல மியூசிக் ஒன்லி 60% வருது. பட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாம் இப்போ வீணா எல்லாம் கேட்கவே முடியாது. இந்த படத்துல 2-3 இடத்துல வீணா வருது. இப்போ எல்லாம் வீணா காணு, ட்ரம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி பிசி ஸ்ரீராம் போட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி. பிரச்சனை என்ன சொல்ற, லெஜண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் எடுத்தேன்னா இதான் சொல்றேன், தலைமை வந்து ஒரு நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கு சொல்லு. படம் வந்து இந்த நாயகன் தான், பிசி ஸ்ரீராம், மணிரத்னம், கமலஹாசன் எல்லாம் சேர்ந்தாருன்னா ஒரு படம் எடுத்துனா அது மாதிரி நல்லா இருக்கும். அதான் ஜாலியா இருக்க படம் வந்து அது மாதிரி எடுத்து எஃபர்ட். பாம்பே இது மாதிரி இதுக்கு மேலே யாராவது காட்டுவாங்களான்னு இல்லைங்க, யாரும் பாட்டு எடுப்பாங்க, எடுக்க முடியாது. அவரு தான் பாட்டுகள்லாம் எடுக்க முடியாது, அவர் தான் லெஜண்ட், என்ன அவர் தான். அந்த மாதிரி ஆயிட்டீங்க. ஏது சொல்றது என்ன, இந்த படம் என்ஜாய் பண்றாங்க பசங்க, தெரியாது. ஒரே கடவுள் ஆடாள்பட்ட ஆண்டவர், நாங்க ஒரே கடவுள் ஆடாள்பட்ட ஆண்டவர், எங்கள் நாயகன். கும்தலகடி கும்மாவா, ஆண்டவர் சும்மாவா, சாமியா பையப்பா, தெய்வங்கள் சும்மாவா, கும்தலடி ஆடாள்பட்ட ஒரே கடவுள், நாங்க ஒரே தெய்வம். நடிகர் யாருமே இல்ல இனிமே வர முடியாது. எங்களுக்கு வந்து இனிதான் பண்டிகை, எங்களுக்கு இனிதான் பண்டிகை. ரம்ஜானு, பக்ரீத்து எல்லாமே இனிதான் எங்களுக்கு. பாங்க, நான் பக்கா முஸ்லீம் எடுத்துப்பாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாமே. எல்லாம் வந்து நான் வந்து நான் வணங்குற ஒரே கடவுள் அவர் தான், எங்க தெய்வம் அவரு. ஆடாள்பட்ட ஆண்டவர் தான் எங்களுக்கு, வேற யாருமே இல்ல. நான் வணங்குறது ஒரே அவர் தான், வேற யாருமே இல்லைங்க. இனிதான் படம் மாசுங்க, சத்தியமா சொல்லுங்க, படம் மாசுங்க, படம் மாசு. ஆனா தேர்த்துக்கு அண்ணன் ரொம்ப வாதிட்டு சொல்லணும். அண்ணன் பேசுறத கமல் சார் கிட்ட கொண்டு போங்க, அவரே பார்த்து கூப்பிட்டு வர பாராட்டணும். கண்டிப்பாங்க. சோக சீனுக்கு கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்தா ஒரே ஆக்டர்னா இவரு மட்டும்தான். இது உலகத்துல வேற எந்த ஹீரோக்குமே நடக்காது. சண்டை போட்டா கத்துவோம், டான்ஸ் ஆனா கத்துவோம், ஹீரோ பஞ்ச் டைலாக் கத்துவோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் சொல்றேன். ஸ்கிரீன் முன்னாடி இந்த கமலா தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பசங்க பண்றாங்க, நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல, டீசெண்டா பார்த்து டீசெண்டா வரோங்க. அவங்க நினைச்சுனாங்க டான்ஸ் ஸ்கிரீன் முன்னாடி ஏதாவது பண்ணுவோம், அது அந்த மாதிரி பில்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆளு நாங்க இல்ல. ஏன்னா நாங்க கமல்ஹாசன் எங்களோட ஆண்டவர் பஞ்சாலிட்டி வந்து எங்களுக்கு புரியும். அவர் எங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, அவங்க நாங்க எவ்வளவு மரியாதை வந்து எங்களுக்கு வந்து நல்லா டீசெண்ட் கத்து கொடுத்தாரு. நாங்க இப்படிதான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு கிளாஸ் இது மாதிரி ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. மத்தவங்க மாதிரி நாங்க விளம்பரம் எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வந்து எங்க சாரு நல்லா பப்ளிக் நல்லா ரீச் ஆகணும். வந்திருக்கு படம். ஸோ அப்போ வந்து அப்போல்லாம் நான் பிறக்கல, இப்போ நீங்கள் பிறந்து தெரியாது, அந்த 1987. ஸோ வந்து படம் இம்பாக்ட் அப்படி தான் இருக்கு. ஒரு படம் வந்து ரீமாஸ்டரிங் பண்ணிருக்காங்க 4Kல. ஸோ பக்காவாக டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பழைய படம் லேகோ இல்லை ஸ்க்ரீன் ப்ளஸ் எதுவுமே தெரில, புது படம் எப்படி எடுத்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது பிக்சர் குவாலிட்டி எல்லாமே. இது வந்துட்டு ஒரு கல்ட் கிளாசிக். கண்டிப்பா இப்போ வந்துட்டு பாக்குறவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு 2Kக்கும் இது செட் ஆகுமா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ படம் பிக்சரில் பார்க்கலனாலுமே ஆல்ரெடி ஃபோனில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துருப்பாங்க. படத்தோட இம்பாக்ட் வந்து படம் பார்க்குறவங்க தெரியும். ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அங்கிள்ஸும் இருக்காங்க, தாத்தாவும் இருந்தாங்க, 2001 கிட்ஸும் இருந்தாங்க. ஸோ வந்து படம் வந்து எல்லா ஜென்ரேஷனுக்கும் கனெக்டாக இருக்குது படம். ஏன்னா படத்தோட இம்பாக்ட் அப்படி, குவாலிட்டி அப்படி, ஸ்க்ரீன் பிளேல சொல்லவே இல்லை முடியாது அப்டேட் பண்ணிருக்காரு. ஸோ நாயகன் படம் பார்த்தா நிறைய பேர்
கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்க படத்தை பார்த்து இந்த சீன்ஸ் சரி இல்லை இளையராஜா மியூசிக் வந்து தென்பாலிச்சி மேல ஹாப்பி மோமெண்ட்ல எப்படி பாட்டு கொடுக்கலாம், சேட் மோமெண்ட்ல எப்படி பாட்டு கொடுக்கலான்றதெல்லாம் அவர் அப்படியே பண்ணிட்டாரு அவரு. ஸோ கண்டிப்பாக இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸா ஒன்று கேட்குறேன், எதுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஒரு பழைய படத்தை எதுக்கு பார்க்கணும்? இப்போ இருக்கிற சரி நான் வந்து இப்போ வந்து படம் குறை சொல்ல முடியாது, பட் பழைய படம் வந்து அந்த ஸ்க்ரீனில் இப்போ இம்பாக்ட் ஒரு ஃபீலிங் இருக்கும், எமோஷன்ஸும் சரி அந்த மேட் மூமெண்ட்டும் சரி கிரேஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும்ட்டு எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்கும். இது ரஜினி ஃபேனு, விஜய் ஃபேனு, கமல் ஃபேன் கிடையாது. படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இம்பாக்ட் இருக்கும். இது தேட்டரில் பார்த்து எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து இப்போ ரீவைஸ் பண்ணி மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் படத்தில் வந்து கமல் இன்ட்ரோ சரி, அப்புறம் ஒரு லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபோனில் பார்க்கறது வேற, பட் பிக் ஸ்க்ரீனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது வேற. அண்ட் மொரோவர் இந்த ஒரு ஸ்கிரிப்ட்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆம்புலன்ஸ் வாங்குற ஸ்கிரிப்ட்லாம், அதெல்லாம் வந்து அப்போ இம்பாக்ட் கொடுத்துருக்காரு அவரு. இப்போ வந்து படம் வந்து கூட இப்படி ஒரு கிரேஸ் இருக்குமோ தெரியாது, பட் இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே அந்த கிரேஸ் இருக்கு, படம் பார்க்க கிரேஸ் இருக்கு. நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கு. இல்ல ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த மார்க்கெட் கரெக்டா இருக்கு. இந்த மார்க்கெட் இப்போ அதே ஃபீல் இருக்கா? பிரமாதமா இருக்கு, அதோட பெட்டரா இருக்கு. முன்னாடியே வந்து ஸ்லோவா இருக்கும்பாங்க, ஸ்லோவெல்லாம் கிடையாது. எப்பயும் அந்த பீரியட்ல அன்னைக்கு ரிலீஸ் ஆன வந்து நாயகன், மனிதன், உழவன் மகன் எல்லாத்தோட இதுதான் டாபிக். இன்னைக்கு அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இதுதான் பேசுறாங்க இன்னைக்கும். உள்ளவங்களுக்கு தமிழோட வேல்யூ அவ்வளவு தெரியல அப்படிம்பாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு தமிழோட வேல்யூ தெரியல யார் சொன்னா அப்படின்னு? 2K கிட்ஸ்க்கு சொல்றேன். எந்த 2K கிட்ஸ் எவனா ஒருத்தனை கேளு, 2K கிட்ஸ்க்கு கமலோட வேல்யூ பத்தி தெரியலன்னு. கமலோட வேல்யூ மாத்திரம் தான் தெரியும், வேற எவனுக்கும் வேல்யூவே இல்லை. ஓகே, கமல் சார்ன்னு சொல்றதுக்கே நாங்க ரசிகர் சொல்றதுக்கே பெருமைப்படுறோம் சார். காலர் தூக்கி சொல்லுவோம் சார், நாங்க கமல் ரசிகர், சாரோட ரசிகன்னு. ஏன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறார் சார் கமல் சாரு. என்ன அழகு சார், கமல் சாரை மாரி உலகத்துல ஒரு அழகு பிறக்கவே முடியாது சார். உண்மையிலே சொல்றேன், எந்த நாட்டுக்கு வேணா நீங்க போக, கமல் சார் மாரி அழகு பிறக்கவே முடியாது. என்ன அழகு, என்ன நடிப்பு. ஒரு 25-26 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அந்தந்த கெட்டப்புக்கு அந்தந்த மாத்துறாரோ அந்த மாதிரி அப்படி பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் சார். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சார். ஒரு 15 நடிப்பாங்க, அச்சாங்கன்னா அதை வந்து பின்னாடி போயிடுவாங்க, அப்படியே நிப்பார் சார். அந்த இதுல ரியலா பண்ணிக்கிற அந்த ஆம்ஸ் சார், உடம்பு ஏத்த காட்டணும். எல்லாம் இப்பெல்லாம் வளவல்லன்னு இருக்கிறாங்க சார். இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாருக்கும் நட்பணி இயக்கம் பண்ணணும், ரத்த தானம் கொடுக்கணும், கண்தானம் கொடுக்கணும். நாங்க கொடுத்துக்கிறோம் சார். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்ன கூட கொடுத்தேன் சார், ரத்த தானம் கொடுத்தோம், அன்னதானம் பண்ண சார். கமல் சார் சொல்றதுக்கே உலகத்திலே பெரிய சிறந்த ஒரு இதுன்னா கமல் சாரோட ரசிகர் மட்டும்தான் சார். அவர் மட்டும்தான், அவர் பல்லாண்டு வாழணும் சார். அப்பா வந்து டைரக்ட் பண்ண கமல்னு பச்சையா குத்திருப்பாங்க. கமல் சார் வந்து தீவிர ஃபேனு. எனக்கும் கமல் தூக்கி வச்சுதான் எனக்கு பேர் வச்சாரு. எங்க அப்பாவோட டைரக்ட் ஃபேனு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிரியேட்டிவா படம் எடுத்து வச்சிருக்காங்களான்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு படம் பார்க்கும்போது. இல்ல அப்பா கூட பாக்குறதே ஜாலி தானே, குழந்தை ஆயிட்டாரு உள்ள தேட்டருக்குள்ள, அப்படியே ஏறி எகிரி மிச்சு ஆட்டம் போடுறாரு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமா பிடிக்காதவங்க கமல் எப்படி பிடிக்காம இருக்கும்? கமல் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி சொல்றேனே தெரியல. அவரு எப்படி இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு அவ்வளவு டீடைலா பாக்குறேன் படத்தை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜாலிக்காக பார்ப்போம், இப்போ நிறைய படத்தை டீடைலா பாக்குறோம். இந்த படத்தை வந்து புதுசா வந்து டைரக்ட் பண்றாங்க, இல்ல சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா கமலோட படம் தான் எல்லா படமும் ரெஃபரன்ஸ்க்கு. அதுல இந்த படம் ஒரு முக்கியமான படம். இந்த மாதிரி கல்ச்சர்லாம், இந்த மாதிரி நடிப்பு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வரவே வராது. இந்த மாதிரி அருமையான நடிப்பு. சொல்லு தர நம்ம நாயகனை பத்தி. தலைவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. உங்களுக்கே தெரியும், தலைவரோட புகழ் வந்து என்னன்னைக்கும் பல்லாண்டு வாழ்க. அவருக்கு வந்து நாளைக்கு என்னோட தலைவருக்கு வந்து பிறந்த நாள். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவர் என்றென்றும் பல்லாண்டு வாழணும். திரை உலகத்துல இன்னும் நிறைய பழைய நல்ல சாதனை பண்ணணும். அவர் நிறைய சாதனை பண்ணணுன்றது எங்களோட விருப்பம். அதனால அவர் இன்னும் மேலும் மேலும் வளரணுன்றது எங்களோட வாழ்த்து. அவருக்கு வாழ்த்துக்கள். இல்ல, நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன். இந்த படம் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன். நான் அந்த படம் இப்போ பார்க்கறது கூட அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு படம் எடுக்கும் போதுங்க, அந்த கதையோட வந்து அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரியும் அந்த பாவனை, அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து அவர் அந்தந்த சீனுக்கு வந்து கெட்டப் மாத்திக்கினே இருக்காரு. எத்தனை கெட்டப் பாருங்க இந்த படத்துலயே. ஒரு இதுக்கும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது
கண்டிப்பா இனிமேல் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாம் வந்து டிஜிட்டல், ஏஐ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தலைவர் மிஞ்சி தான், தலைவர் தான், அதுக்கு மிஞ்சி யாரும் கிடையாதுங்க. உலக நாயகன் தான். இன்னைக்கு உலகத்துல ஒன்னே ஒரு நாயகன் யாருன்னா அவர் உலக நாயகன் ஒண்டி தாங்க, டாக்டர் கமலஹாசன். வாழ்கங்க, அவர் பல்லாண்டு வாழணும். தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா. வணக்கம் சார். நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துலேருந்து இந்த படம் பக்கம் வந்திருக்கேன். அங்கே இருந்து, ஏன்னா எனக்கு சென்னையில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால காலையில் அங்கே 8 மணிலேருந்து தோரணம் எல்லாம் கட்டி பால பீசமாக எல்லாம் பண்ணியிருக்கோம். பட்டு என் ஆஃபீஸ் இன்னைக்கு போக முடியல, ஏன்னா உடல்நிலை சரியில்லை. ஆனால் இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்புக்கு போகலாம் பார்த்தேன். ஏன்னா தலைவர் படத்தை பார்த்தாலே அந்த உடம்புல எனக்கு சரியாயிரும் சொல்லி கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். இந்த படம் ரிலீஸ் பண்ணுற மூலம் எனக்கு வந்து 4 வயசு. ஆனால் சாருக்கு 147வது படம் இந்த படம். இளையராஜாவுக்கு 400வது படம். அப்போ நான் சின்ன பிள்ளை போய் பார்த்துருப்போம். எப்போ போல சின்ன பிள்ளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நான் 7 வயசான பிறகு தான் தமிழ் ரசி என்ற 3 எழுத்து மந்திரம் எனக்கு உடம்புல இருந்து ரத்தத்தில் ஊறிடுச்சு. சத்யா என்ற படத்தில் அவர் மாதிரியே கெட்டப்ப இருந்தா, கை மேலே தூக்குறது, அதே காப்பு எல்லாம் இந்த படத்தானதே எனக்கு வந்தது. சத்யா என்ற மூவியில் எங்களுடைய நற்பணி இயக்கமே அமைதி புரட்சி சத்யா கமல் நற்பணி இயக்கம், உத்தமபாளையம், தேனி மாவட்டம். ஆமாம், நானே எம்எஸ்சி பிடி முடிச்சிருக்கேன், மேக்ஸ் டீச்சர் தான். ஆனால் நான் என்னைக்குமே வந்து எங்கள் சார் மாதிரி 4 பேருக்கு நல்ல செய்யறதை நடக்குது. இன்ன வரைக்கும் ஃப்ரீயாக தான் நடத்தி கொடுப்பேன். எல்லாமே டீச்சிங்கும் சரி, இல்லை ஒரு டியூஷன் நடத்தும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா உசிரே அவருக்காண்டிதே. சொல்லப்போ நினைப்பாங்க, எப்போ எனக்கு கல்யாணம் முடிச்சு பையன் இருக்கான், பொண்டாட்டி புள்ள இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் நேசிக்கும் மேலே ஒரே பேர் கமல் சார் என்ற 3 எழுத்து தான். நம்ம நடிச்சிருப்போம், 4 ஃபைட் இருக்கும், 4 காமெடி சீன் இருக்கும் எல்லாமே. ஆனால் நாங்கள் அழுகையை ரசித்து ரொம்ப கொண்டாடின படம் இந்த 2K கிட்ஸும் அவங்களுக்கும் சேரும். இப்போ இந்த திரும்ப 32 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் மக்கள் மனதில் எங்கே இடம் இருக்கு. எங்களுக்கு இது போதும். ஏன்னா சார் வந்து ஒரு திறந்த நிலை புத்தகம் மாதிரி தான். அதை படிக்க 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 பல அறிவு ஜீவனம் உண்டாயிட்டே இருக்கும்.